மரியா, நீ வந்து ஜூலியை பேசுறதுக்கு தகுதியே இல்லை, ஒரு ஜல்லிக்கட்டு போராளி, இதை மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா நான் விட்டுருப்பேன், அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து உண்மையை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்குது. நீங்கள் உண்மையை தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்திருப்பேன். ஆமாம் அப்படி சொல்லிட்டு போயிருப்பேன். பட் நீங்கள் அடுத்த ஒரு வார்த்தை விட்டீங்க பார்த்தீங்களா, ஜூலியோட வீடியோ வந்து விஜய் அண்ணாவுக்கு வந்து செருப்படி பதில் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். ஜூலி ஒரு போராளின்னு சொல்கிறீங்களே, அங்கே ஜூலி மட்டும் தான் போராடினாங்களா? எதுவுமே பண்ணல. கரெக்ட். அப்புறம் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஐபிஎல் கிரிக்கெட் இருக்குல்ல, ஐபிஎல் கிரிக்கெட் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. அங்கே உள்ளே வந்து உயிரை கொடுத்து விளையாடிட்டு இருப்பாங்க பிளேயர்ஸ். ஆனால் அவங்கள எந்த கேமராவும் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாது. சுற்றி கொஞ்சம் சிரிக்கிறவங்க, ஒரு க்யூட்டாக எதாவது பண்ணிட்டாங்கன்னா, இல்லைனா சிரிக்கிற மாதிரி எதாவது பண்ணிட்டாங்கன்னா அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி எல்லா பக்கமும் ட்ரெண்ட் பண்ணி விடுவாங்க. அப்படி நடந்த ஒரு விஷயந்தான் ஜூலியோட ஜல்லிக்கட்டு விஷயம். ஓகேவா? என்னமோ அவங்க மட்டும்தான் போராடினாங்கன்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு பாடுபட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? என்ன இவங்களோட வாசகங்கள் பெருசாக அழகாக பேசப்பட்டது, அதை தான் வந்து அதில் தான் அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்காக அவங்க மட்டும்தான் காரணம்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க.